காசநோய் வந்து எப்படின்னா பாதிச்சதுன்னா ரொம்ப அதிகமாகும் போது அது உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதிக்கும் போகும். அந்த கிருமிகள் எந்த இடத்துக்கெல்லாம் போய் அந்த இடத்த அட்டாக் பண்ணோம் அந்த இடத்துலலாம் வந்து ஆகும். அது வந்து சொல்லுவாங்க மெலியரி டியூபர்குலோசிஸ் அப்படி வந்து சொல்லுவாங்க. அப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து முதுகு தண்டு இடத்துல வந்து அட்டாக் பண்ணதுனால முதுகு தண்டு இடத்தோட நிறைய நரம்பு இணைஞ்சிருக்கிறதுனால மொத்தமாக டோட்டலாக அந்த பிள்ளையால் நடக்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக பேரலைசிஸ் ஆகிட்டான். அப்போது அந்த பொண்ணு வந்து நல்ல இயேசுபாவுக்குள்ளே இருக்க பொண்ணு நல்லா ஜெபம் பண்ணுவா. அப்போது படுக்கையாக அந்த பொண்ணு வந்து கிடக்குறான். அவன் அந்த நிலைமையிலையும் இயேசுப்பாவுக்காக என்ன பண்ணாங்கிறது கேட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கு, நாளைக்கு இவங்களுக்கு இந்த ஒரு தப்பு செஞ்சதுக்காக இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முடிவு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ். அந்த நியூஸை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து மனசு வந்து கேட்கவே இல்லை. இன்னத்துக்கும் அந்த பொண்ணால் நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, படுக்கையாக இருக்கா. அவள் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணா அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனான். இயேசுப்பாவோட அன்பை பற்றி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனா. உனக்காக தான் தேவன் என்ன பண்ணிடுறாரு, இந்த உலகத்துக்கு வந்தார், உனக்காக ஒருத்தர் மறிச்சிருக்காரு, இன்னைக்கு நீ இந்த பாவத்தோடு செத்து போகணும்னு இல்லை, உனக்கு யாருமே இல்லைன்னு இல்லை, உனக்கு இயேசுப்பா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனாங்களாம். நீ மனம் திரும்ப, நீ இயேசுப்பாவை ஏற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்களா. இன்னும் நிறைய ஆண்டவரோட அன்பை பற்றி எழுதுனாங்க. அந்த லெட்டர் வந்து எழுதி அந்த சிறைச்சாலைக்கு போஸ்ட் பண்ணி அந்த மனுஷனோட பேரில் கொடுத்த உடனே அதை அவன் வாசிச்சுட்டு அவன் கண்ணீர் மல்க அழுது அவனோட கடைசி ஆசையை அவங்க கேட்பாங்கல்ல தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ அவன் சொன்னானா, நான் வந்து இப்படி இயேசுப்பாவை வந்து ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நான் என்ன பண்ணுறேன்னா முழு மனசாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த ஒரு ஆத்மா மரண தருவாயில் என்ன பண்ணிச்சான், மனம் தெரிஞ்சிச்சான். அதுக்கு காரணம் கை கால் எதுவுமே உதவாத படுக்கையா இருந்த ஒரு பெண், அவளுக்கு இருந்த அந்த ஆத்ம தாகம். பாத்தீங்களா? அப்போ நமக்காக தேவன் வந்திருக்காரு. அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். நம்மளுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்திருக்காங்க. இன்னும் ஆண்டவருக்காக ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க யாரும் சந்தோஷமா இருந்த மாதிரி எல்லாம் நாடியில கறி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் சந்தோஷம் இல்ல இல்ல அப்படிதானே ஆண்டி? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க, சிரிங்க சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த ப்ரோக்ராமுக்காக பியூலா மிஸ் கூப்பிடலாமா?